வடை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் பாருங்கள். முதல்ல சின்ன ஜாரில் இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு மூணையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கணும். ரெண்டாவது நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், அது அரைக்கணும். அப்புறம் இந்த இறா கொஞ்சம் அவிச்சு வச்சுருக்கேன், அது இப்போ ஒன்றும் பாதியமாக சின்ன ஜார்லேயே போட்டு அரைக்கணும். இது இப்போ நான் பண்ண போகிறேன். சோம்பு அரைச்ச மாவில் போட்டு பிசையணும். பிசையும் போது வெங்காயம் எல்லாம் போட்டு பிசையணும். இஞ்சி பூண்டுலாம் போட்டு பிசைஞ்சு வடை பண்ண போகிறேன், பாருங்கள். அப்புறம் வச்சுக்கலாம் சுத்தமாக. இஞ்சி பூண்டு இப்போ அரைக்க போகிறேன். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்டா வாயில் அது கிடைக்காது, அதனால இதில் அரைச்சிடுறேன் பச்சை மிளகாவை. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சிட்டு போடுறேன். போட்டு ஒன்று பாதியமாக அரைக்க போகிறேன். கை வாட்டேன். இப்போ அரைச்ச இறாவை அந்த கடலை மாவில் கலந்துக்கிட்டேன். அதை அரைச்ச இலை ஒன்றும் பாதியமாக அரைச்ச இறாவை இதில் கலந்துருக்கேன். இனிமேல் இப்போ பாசி பருப்பு தனியாக கொஞ்சம் போல் ஊற வச்சுருக்கேன், அதை இந்த மாவில் கலக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் முருவலாக இருக்கும், அதுக்காக. இப்போ சோம்பு கலக்க போகிறேன். சோப்பு போடுறேன். இப்போ வெங்காயம் கலக்கிறேன். வெங்காயம் போடுறேன் வடைக்கு. எறா வடைக்கு வெங்காயம் போட்டிருக்கேன், கொத்தமல்லி போட்டிருக்கேன், உப்பு போட்டுட்டேன். போடுறேன். இப்போ போட்டு நல்லா பிசைஞ்சு இப்போ நான் எறா வடை பண்ண போகிறேன். போகிறேன். பற்ற வச்சு வடை சுட எண்ணெய் விட போகிறேன். வடை போட்டிருக்கேன். வந்துக்கிட்டு இருக்கு. நான் அப்புறமா திருப்பி போடும்போது பாருங்கள். வடை ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வைக்கிறேன் தட்டில்.
எறா வடை ரெடி. உங்கள் பிள்ளைங்களுக்கும் அது காரம் இருக்காது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. நல்லா சுவையாக சாப்பிடுவாங்க பிள்ளைங்க.